திருவண்ணாமலையில் பலத்த மழையின் போது பாறை உருண்டு விழுந்ததில் 2 வீடுகள் மண்ணில் புதைந்தன. அதில் இருந்த 7 பேரின் நிலை என்ன என்பது குறித்து கேள்விக்குறியாகியுள்ளது. திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் பலத்த மழை காரணமாக பாறை உருண்டு குடியிருப்புகளில் விழுந்தது. குறிப்பாக மலையடிவார பகுதியான வ.உ.சி. நகர், கருமாரியம்மன் நகரில் மண் சரிந்து பாறை உருண்டது. இதில் அடிவார பகுதியில் உள்ள 2 வீடுகள் கடும் சேதமடைந்தன. அந்த வீடுகளில் இருந்த 7 பேரின் நிலை என்ன என்பது குறித்து கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றனர். ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனும் அங்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தார். தற்போது இடிபாடுகளில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கருக்கும் மேல் விவசாய பயிர்கள் மழையால் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேப்பூர் அருகே உள்ள நாரையூர், சிறுபாக்கம், மாங்குளம், மங்களூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், நெல் ஆகிய பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு இருந்தனர். கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் மழை நீரில் மூழ்கியது. இதேபோல் மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் ஆகியவை ஓரிரு வாரங்களில் அறுவடை செய்ய இருந்த நிலையில் மழை நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளன. நெற்பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த எதிர்பாராத 2 நாட்களாக தொடர் மழையால எந்த பயிரும் எங்களால் அறுவடை பண்ண முடியல. எல்லா பயிருமே இன்னைக்கு மழையில சேதமடைஞ்சு இருக்கு. தண்ணி வெட்டி விட்டு வடிகாலில் தண்ணி வெளியே போகல. அதிகாரிகள் ஆய்வு செய்து எங்களை உரிய எடுப்படை தருமாறு தாய்மொழி அடிக்கிறோம். நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீருக்காக அமைக்கப்பட்ட மண் சாலை உள்வாங்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீருக்காக அமைக்கப்பட்ட மண் சாலை பலத்த மழையால் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் சாலையை பயன்படுத்தும் 5 கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.